அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். ஜாதகத்தில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் இருக்கும். கடவுளுடைய பிறப்பில் யாரையுமே அவர் வெற்றி பெறாமல் வச்சதே இல்லை. என்ன அந்த வெற்றியுடைய அளவு அவங்கவுங்களுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய அளவிற்கேற்ப உயரமாக இருக்கிறதும் உயரம் குறைவாக இருப்பதும் மிக நீண்ட உயரமாக இருப்பதும் அந்த அமைப்பில் தான் இருக்கும் அப்படின்னு. சரி, வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் ஒரு 20 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன், பார்த்துங்க. ஃபஸ்ட்டு, உங்களுடைய லக்னாதிபதி சுபகிரகத்தினுடைய வீட்டில் அமைஞ்சிருக்கணும். அந்த சுபகிரகம் என்னென்னா தனுசு லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், ரிஷப லக்னம், துலாம் லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம். இந்த 6 லக்னத்தில் உங்களுடைய லக்ன அதிபதி யாராக இருந்தாலும் இந்த 6 வீட்டில் அமரும்போது நட்பு வலுவுக்கு இருக்கணும். நட்பு வலுவுக்கு கீழே போகக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய லக்னம் எந்த லக்னமாக வேணுமாலும் இருக்கலாம். இந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் தனுசுலேயோ, மீனத்துலேயோ, ரிஷபத்துலேயோ, துலாத்துலேயோ, மிதுனத்துலேயோ, கன்னிலேயோ இருக்கலாம். நல்லா கவனிங்க, அவர் நட்பு வலுவில் இருக்கணும். ஓகேங்களா? எப்படியும் இந்த 6 வீட்டில் ஒரு கிரகம் இருக்கும்போது 6 வீட்லையுமே நட்பு வலுவில் இருக்காது. 2 வீட்டில் தான் இருக்கும், அல்லது 2 வீட்டில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட். ரெண்டாவது, உங்களுடைய லக்னாதிபதி பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்தினுடைய தொடர்பில் இருக்கணும். லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, இந்த 3 கிரகங்களும் நட்சத்திர பரிவர்த்தனையிலையோ சாரத்தின் அடிப்படையிலையோ அல்லது இந்த லக்னத்துக்கு இந்த 3 கிரகங்களும் ஒன்று கூடி இருக்கணும். இது 2வது ஒரு பாயிண்ட் வச்சுங்க. 3வது ஒரு பாயிண்ட்டு, உங்கள் லக்னத்துக்கு யோகாதிபதிகளினுடைய திசை அட்லீஸ்ட் ஒரு 30 வயசுலேயாவது உங்களுக்கு ஆரம்பித்து தொடர்ச்சியாக நடக்கணும். இது 3வது பாயிண்ட். அந்த யோகாதிபதிகள் திசை யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு செவ்வாய், சனி, ராகு இவர்களோட, அமாவாசை, சந்திரன் இவங்களோட சேராமல் இருக்கிறது 4வது பாயிண்ட். ஓகேங்களா? சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 5வது பாயிண்ட். ஐந்தாவது பாயிண்ட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இல்லாமல் இருக்கணும். இதில் கேது இருந்துட்டால் கூட பரவாயில்லைன்னு தான் சொல்லியிருக்கேன், தவிர இது சூப்பர்னு நான் சொல்ல. சரிங்களா? அப்போது லக்னத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு நம்ம மெயினாக பார்த்துக்கணும். இதில் கேது இருந்துட்டால் கூட பரவாயில்லைங்கிற ஒரு அமைப்பு தான், ஆனால் ராகு இருக்கக்கூடாது. இது ஒரு அமைப்பு. 5 பாயிண்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ 6வது பாயிண்ட்டு நம்ம இன்னொரு விஷயம் சொல்லுவோம். உங்களுடைய லக்னாதிபதி எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, அது எந்த வீட்டில் இருந்தால் நன்மைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வீடுகளில் ஆரம்ப டிகிரிலேயோ அல்லது அந்த வீட்டினுடைய இறுதி டிகிரிலேயோ அந்த கிரகம் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கிரகம் 10 டிகிரியிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 8 டிகிரியிலேருந்து ஒரு 22 டிகிரிக்குள்ளார ஒரு ராசி கட்டத்துக்குள்ளார இருப்பது நல்லது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி, அதன் பிறகு பாருங்கள், உங்களுக்கு என்ன கிரகத்தின் தசை புத்தி நடந்தாலும் சரி, உங்களுடைய லக்னத்துக்கு 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளக்கூடாது. 8, 12, 6 இவங்களோட அவங்க தொடர்பில் இல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்களா? இப்படி நம்ம அப்படியே அடுக்கி கொண்டே நம்ம போகலாம். சரி, என்ன சார் 1, 5, 9 பற்றி மட்டும்தான் சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அப்போ கேந்திராதிபதிகளுடைய ரோல் எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். மிகப்பெரிய ஒரு ரோல் இருக்குது. கேந்திராதிபதிகளோட ரோல் என்ன? 4, 7, 10. 4ஆம் இடங்கிறது நம்மளுடைய கல்வியால், வீடு, மனை, வாகனம், கல்வியால் நம்ம உயர்வு பெறக்கூடியது. இங்கே நான் தாயாரை சொல்லலை. 7ஆம் இடங்கிறது நண்பர்கள், கூட்டு தொழில், நமக்கு சேரக்கூடிய அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்களெல்லாம் வச்சு நம்ம உயரத்துக்கு வருது. நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்லாம் 7ஆம் இடத்தை சொல்கிறது. இவங்க மூலயமா முன்னேறி வரக்கூடிய ஒரு விஷயம்.
மனைவியை கூட சொல்லலாம். ஏன்னா மனைவியால் நிறைய பேர் முன்னேறி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக 10ஆம் இடம். 10ஆம் இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு வளர்த்துக்கும்போது ஒரு தொழிலால் ஜீவனத்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவார். ப்ளஸ் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவியுடைய உறவுக்காரங்களால் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம். புரியுதுங்களா? சரி, இது ஒரு ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? சரி, அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா 4, 7, 10 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுய முயற்சியில் நம்மளை ஜெயிக்க வைக்கும். சரிங்களா? இதுவும் ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணுது. உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி இந்த 3 கிரகங்களும் ஒன்று கூடி எங்கே இருந்தாலும் சரி, சரிங்களா, இவங்களுக்குள்ளார பகையாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இவங்களும் ஒரு நல்ல அமைப்பை தருவாங்க. சார் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிரக அமைப்புகள் அமையவே அமையாது சார், எப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ளார பகையாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இதுக்கெல்லாம் பின்னாடி நான் சொல்கிறேன். சரி, அதன் பிறகு பாருங்கள் 3, 6, 10, 11 இதில் 10ஆம் இடம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 3, 6, 11 இவங்க ஒரு அமைப்புக்கு வருவாங்க. உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் 3, 6, 10, 11. இந்த 3, 4 வீட்டின் அதிபதிகள் ஒன்று சேர்ந்தாலும் திடீர்னு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தில் உங்களை தூக்கி உட்கார வச்சிடும். இந்த அமைப்பும் கண்டிப்பாக வேலை செய்யும். சரிங்களா? அப்போது 3ஆம் இடம்ங்கிறது முன்னேற்றம், முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். டக்குன்னு அதை தூக்கி உங்களை ஒரு மிகப்பெரிய உயரத்தில் நிச்சயமாக உட்கார வைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லலாம். 6ஆம் இடங்கிறது வேலை, கடுமையான ஒரு வேலை அமைப்பை குறிக்கும். வேலை வந்து நம்ம கரெக்டாக செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பில் கிரகங்கள் கொடுக்கும். சரி, இப்போ 6ஆம் இடத்துல வந்து வேறு ஏதாவது ஒரு திரிகோணாதிபதியில் போய் 6ஆம் இடத்துல உட்காந்துட்டாங்கன்னா அவங்க வேலை செய்கிறதுல கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும். சரிங்களா? இவங்க தொடர்ச்சியாக வந்து அவங்க வேலைக்கு போகிற தன்மையை வந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இது பண்ணி இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 11ஆம் பாவம். உங்களுடைய ஜாதகத்தில் எந்த வீட்லேயும் கிரகம் இல்லை சார், 11ஆம் பாவத்தில் மட்டும் கிரகம் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் 11ஆம் இடத்துல அந்த லக்னத்தினுடைய யோகாதிபதியுடைய நட்சத்திரம் கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் அதை லாபஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இது ஒரு செக்டர் வச்சுக்கோங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா 4, 8, 12 நல்லா கவனிங்க. இந்த 4, 8, 12 வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை ஆல்ரெடி சொல்லிட்டேன், 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் சொல்கிறேன். இந்த 8ஆம் இடங்கிறது நம்மளோட லக்னத்துக்கு மறைவு ஸ்தானம், 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம். நீ உள்ளூரில் இருந்தனா உன்னால் ஜெயிக்க முடியாது, நீ வெளியூர் போகணும்னு கிரகங்கள் நமக்கு சொல்லாமல் சொல்லும். இப்போ ஒருத்தருக்கு 8ஆம் இடத்துல ஒருத்தருக்கு 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்து ஒரு கிரகம் திசையை நடத்துது அப்படின்னா அவர் உள்ளூரில் இருக்கக்கூடாது, வெளியூர் போனால் தான் அது யோகத்தை தரும் அப்படிங்கிறது கிரகங்களே நமக்கு உணர்த்துது. அப்போ அவர் என்ன பண்ணணும்? வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு இந்த பகுதியில் போய் அவர் சம்பாதிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கட்டாயம் அடைவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்குது. இந்த ஜாதகத்தில் பாருங்கள், எந்த வீடாவது நமக்கு பயன் தராமல் போகுதான்னு பார்த்தீங்களா? எல்லா வீடுகளுமே நமக்கு பயன் தருது. அப்போது எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மையையும் தீமையையும் தரத்துக்கு தான் படைக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் எனக்கு ஒரு லக்னம் சார், 5ஆம் இடத்துல எனக்கு சனியும் 9ஆம் இடத்துல எனக்கு செவ்வாயும் இருக்குது சார், என்னுடைய ஜாதகத்தில் நான் எப்படி சார் இருப்பேன் அப்படின்னா, இதற்கு ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுங்களா? லக்னத்துலேயோ சரிங்களா வேறு ஏதாவது ஒரு பகுதியில், இப்போது லக்னத்தில் குரு இருக்கிறாருன்னு வைங்களேன், அவர் அங்கேருந்து 5ஆம் பார்வையாக சனியையும் 9ஆம் பார்வையாக நம்மளுடைய செவ்வாயையும் பார்த்து அந்த கிரகத்தினுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்வார். ஏன்னா 5, 9ல் ஒரு பாவகிரகம் இருக்கக்கூடாது, இயற்கை பாவகிரகம் இருக்கக்கூடாது. இப்படி பல ரூல்ஸுகள் வந்து விதிமுறைகள் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது லக்னத்தில் குரு அமரும்போது என்ன பண்ணுவார்? திக்பலம் அடைவார். அதான் அவருடைய நட்பு வீடுகளில் ஆட்சி உச்சத்தில் அமர்ந்து பார்க்கும்போது ரொம்ப அபாரமான ஒரு பலத்தோடு பார்ப்பார். பகை வீட்டில் சமமான வீட்டில் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய பார்வை பலமும் சற்று குறைய தான் செய்யும். அவர் என்ன பண்ணுவார்? அந்த வீடுகளிலேருந்து 5, 9ஆம் பார்வையாக செவ்வாயையும் சனி பகவானையும் பார்க்கும்போது இந்த 2 வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திசையை நடத்தும் போது முதலில் ஒரு சோதனையையும் ஒரு பாதிப்பையும் கொடுத்து அதன் பிறகு யோகத்தை செய்ய வைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதற்குள்ளார இருக்குது. இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கணும். சரி, பாவகிரகங்கள் லக்னங்களாக அமையும் போது
உங்களுடைய லக்னாதிபதி 1, 5, 9 இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருக்கும்போது மறைஞ்சு நிற்கும்போது இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு இன்னொரு பாயிண்ட் சொல்லுவோம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சந்திரமங்கல யோகம், குருச்சந்திர யோகம், அனபா யோகம், சுனபா யோகம், சரிங்களா, இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒரு யோகம் இருந்தாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்துல உங்களை கொண்டு போய் கண்டிப்பாக வச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே நமக்கு ஒரு கிரகத்தினுடைய திசை நடக்குது அப்படின்னா அது நம்மளுடைய குறித்த காலத்தில் அந்த திசை நடக்கும். 35-30 வயசுலேருந்து ஒரு 45-50 வயசுக்குள்ளார நடந்துச்சுன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய பொருள் ஈட்ட முடியும், நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அதை வச்சு நம்ம எல்லா விஷயங்களையும் செய்ய முடியும். அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த கால அளவு வந்து நம்ம சொல்கிறது. முக்கியமாக நமக்கு எந்த கிரகம் திசையை நடத்தினாலும் சரி, அந்த கிரகம் வந்து இப்போ நம்ம சொன்ன அந்த விதிமுறைகளில் அதாவது இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை நிச்சயமாக தரும். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இதில் இன்னொரு விஷயத்தையுமே கவனிக்கணும். எல்லா கிரகங்களும் நல்லா கவனிங்க, எல்லா கிரகங்களும் குரு பார்த்துட்டா சுக்கரனோட இணைஞ்சிட்டா யோகத்தை செய்யணும் மட்டும் நினைக்கக்கூடாது. மெயினான ஒரு விஷயத்தை இப்போ சொல்ல வரேன், வக்ரம் அடையக்கூடாது. இதில் எந்தெந்த கிரகங்கள் வக்ரம் அடையும் அப்படிங்கிறது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இவங்க எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா. சூரிய சந்திரர்கள் தவிர ராகு கேது இந்த 4 கிரகங்கள் விட்டுருங்க. சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி, குரு இந்த 5 கிரகங்களும் வக்ரம் அடையும். ஆல்ரெடி ராகு கேது ரிவர்ஸ்குள்ளே தான் இருக்கும். இந்த வக்ரம் அடையக்கூடிய கிரகங்கள் ராகு கேதோடு இணையும் போது ஒரு அபாரமான ஒரு யோகத்தை நிச்சயமாக செஞ்சு விடுது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சரி, இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். உங்களுடைய பிறந்த தேதி 1, 10, 19, 28 இந்த தேதியில் பிறந்திருந்தால் நீங்கள் எந்த லக்னம் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக சூரியன் வலுத்திருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு புகழ் உண்டு, வெற்றி உண்டு அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்லலாம். இப்படி பலதரப்பட்ட யோகங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். எந்த ஒரு கிரகத்தின் திசையும் நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கிரகம் முதலில் வலிமையுடன் இருக்கணும். நட்பு வலிமையில் இருக்கணும், ஆட்சி உச்சத்தில் இருக்கணும், குருவின் பார்வையில் இருக்கணும், சுக்கிரனினுடைய இணைவில் இருக்கணும். இந்த மாதிரி வளர்பிறை சந்திரனுடைய இணைவு பார்வையில் இருக்கும்போது அந்த கிரகம் அந்த லக்னத்துக்கு மாரகாதிபதியாக இருந்தாலும் சரி, அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கேந்திராதிபதி தோஷமாக இருந்தாலும் சரி, இந்த கிரகங்கள் ஒரு பாதிப்பை கொடுத்த பிறகு கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும். கேந்திராதிபதி தோஷத்துக்கு மட்டும் அந்த கிரகம் அதிகமாக சுபகிரகங்களோடு இணையாமல் பாவகிரகங்களோடு இணைவது நல்லது அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. ஓகேங்களா, இவ்வளவு விதிமுறைகள் வந்து நம்ம பொருத்தி பார்க்கணும். அப்புறம் எத்தனை கிரகங்கள் திக்பலம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். அத்தனை கிரகங்கள் இப்போ ஒரு 3-4 கிரகங்கள் திக்பலம் அடைஞ்சா அந்த திக்பலம் அடையக்கூடிய கிரகங்கள் நீச்சமாக இருந்தாலும் சரி, சாரத்தில் நல்ல சாரத்தினுடைய அமைப்பில் இல்லாமல் இருந்தாலும் சரி, அந்த திக்பலம் அடைஞ்சதுக்கு கண்டிப்பாக ஒரு யோகத்தை கண்டிப்பாக தரும். அந்த அமைப்பிலையும் நமக்கு ஜாதகம் வந்து நல்ல வலிமையை கண்டிப்பாக செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிக்கொண்டே போகலாம், சரிங்களா. பார்க்கக்கூடிய உங்களுக்கு அது வந்து நீங்களே இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுக்கிறீங்க, நான் சொன்ன விதிகளில் இந்த ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் இருந்தால் கட்டாயம் இன்றைக்கி தேதி போட்டு எழுதி வச்சுங்க. நாளைக்கு ஆயுத பூஜை, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணுறோம். நாளைக்கு உங்களுக்கு ஆயுத பூஜை அன்றைக்கி தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஆயுத பூஜை அன்றைக்கி இந்த தேதி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த ஆயுத பூஜைக்குள்ளார நான் சொல்கிற இந்த அமைப்பெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற பட்சத்தில் அடுத்த ஆயுத பூஜைம் போது நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்து வரும். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் வளர்ந்து வருவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி, நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி யூடியூப் சேனலை நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கிற உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.